கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, சற்று நேரம் நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகின்ற போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் தியானிக்கிற செய்தியின் தலைப்பு விசுவாசமும் ஜெபமும். விசுவாசமும் ஜெபமும் ஒன்று போல சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக மாறும். அநேக நேரங்களில் விசுவாசம் இல்லாத அல்லது விசுவாசம் குறைவான நிலையில் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களினால் நமக்கு பதில்கள் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகத்தான் நாம் இருப்போம், ஆனால் போதுமான அளவுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் இல்லை. இப்படி இரண்டு காரியங்களில் ஏதாகிலும் ஒன்றில் குறைவு ஏற்படுமானால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகின்றது. ஒரு தராசினுடைய இரு பக்கங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நிறையும் பொருளும் ஒன்று போல இருந்தால்தான் அது சமமான நிலைக்கு வரும் பொழுதுதான் சரியான கணக்கீடாக இருக்கின்றது. அதுபோல விசுவாசமும் ஜெபமும் ஒன்று போல சரிசமமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கின்றது. விசுவாசம் என்கிறது தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்புவது. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, எல்லாருக்கும் தேவனிடத்தில் நம்பிக்கை உண்டு. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறோம் என்கிற அளவீட்டில் அது வித்தியாசப்படுகின்றது. அதுபோல தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புகிறதிலும் ஏற்றத்தாழ்வுகள் மனிதனுக்கு மனிதன், சூழ்நிலைக்கு சூழ்நிலை வித்தியாசப்படுகின்றது. இவைகளை நாம் கணக்கிட்டு பார்த்து நம்முடைய ஜெபமும் இந்த தேவனுடைய வார்த்தை அல்லது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையும் சரிசமமாக காத்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் தோற்று போக மாட்டோம். வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். விசுவாசத்தை பல்வேறு காரணிகளோடு வேதாகமம் ஒப்பிட்டு சொல்லுகின்றது. விசுவாசம் ஒரு கேடயம் என்று சொல்லுகின்றது. விசுவாசம் ஒரு யுத்த களம் என்று சொல்லுகிறது. அதுபோல விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கேடயத்துக்கு, கடுகு விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விசுவாசம் ஓட்டத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்களோடு விசுவாசம் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளில் ஒன்று ஜெபத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் விசுவாசங்கள் உண்டு, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலானது முழுமையாக கிடைக்கவில்லை. சில காரியங்களில் கிடைக்கவே இல்லை. சில காரியங்களில் நாம் எதிர்பார்க்கிறதை விட ஆச்சரியமான பதில்களை பெற்றுக்கொள்கின்றோம். விசுவாசம் என்கிறது கர்த்தரிடத்தில் வைக்கக்கூடியது. அந்த அடிப்படையிலான ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நான் கேட்கறது எனக்கு கிடைக்கும், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், அது நிச்சயமாக கிடைக்கும், நான் அதை பெற்றுக்கொள்வேன், சந்தேகமே இல்லை, கட்டாயம் அது நடந்தே தீரும், நிச்சயமாக அதை நான் பெற்றுக்கொள்ளத்தான் செய்வேன், எனக்கு அது வந்து சேரும், அது என்னிடத்தில் வரும், கர்த்தர் அதை செய்வார் என்று ஒரு துளி கூட சந்தேகமே இல்லாத அளவுக்கு
அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நான் விசுவாசித்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சொன்னார் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த வார்த்தையின் அடிப்படையில், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார், அதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதைத்தான் நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய விருப்பப்படி அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படிதான் நான் ஜெபித்திருக்கிறேன். ஆகவே நான் கேட்கிறது எனக்கு வந்து சேரும். அவர் சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அது நிச்சயமாய் நடக்கும் என்று உறுதியான விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கின்றது. ஆகவே இங்கு அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இந்த வசனம் எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது அப்படி என்கிறதை நம்ம பார்த்தால், ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்றார். போகின்ற வழியில் அவருக்கு காலை வேளையாயிருந்தபடியினால் பசி உண்டானது. வழியில் ஒரு அத்திமரத்தை கண்டார். அந்த அத்திமரத்தினிடத்தில் போய் அதில் கனிகள் ஏதாகிலும் இருக்கும் என்று ஆவலோடு அதன் அருகில் சென்றார். அங்கே போன போது அதில் இலைகள் மட்டும்தான் இருந்தது, ஒரு பழம் கூட இல்லை. உடனே இயேசு கிறிஸ்து, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று அதை சபித்து விட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். மறுநாள் காலையில் அந்த வழியாக அவர்கள் மறுபடியும் வருகின்ற போது அவருடைய சீஷர்கள் அந்த அத்திமரத்தை பார்த்தார்கள். அது முழுவதும் பட்டு போயிருந்தது. அப்பொழுது அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, அந்த 21வது வசனத்தில் அந்த இயேசு செய்த முந்தின நாள் செய்த அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று, அது முழுவதும் பட்டு போய்விட்டது, அதில் கொஞ்சம் கூட இனி பச்சை என்கிறது இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இந்த வசனம் இந்த விசுவாசத்தை குறித்த போதனை எதை காட்டுகிறது, எந்த பின்னணியில் என்றால், இயற்கையின் மேல் அதிகாரம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவனாக மாறுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இயற்கையின் நியதிகளிலேயே அவன் மாற்றத்தை உண்டாக்க முடியும். அப்படி என்றால் விசுவாசத்தினுடைய பலன் எவ்வளவு பெரியது, விசுவாசத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது, விசுவாசத்தினுடைய அதிகாரம் எத்தனை பெரியது, அது எல்லையற்றதாக இருக்கின்றது. நாம் காணக்கூடிய இயற்கையின் மேலேயே நம்மால் அதிகாரம் செலுத்த முடியும், நம்மால் ஆளுகை செலுத்த முடியும். இயேசு சபித்தார், மரம் பட்டு போகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் அல்ல, நீங்களே விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய்ந்தால் அது அப்படியே ஆகும். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையின் நியதிகளிலேயே தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனால் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இந்த வேதவசன பகுதியில் 2 வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற விதங்களை கவனிக்க வேண்டும். 24வது வசனத்தில் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசியுங்கள். 23வது வசனத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அப்போ நீ விசுவாசி, அப்பொழுது அது உனக்கு உண்டாயிருக்கும், அது உனக்கு உண்டாகும். நீ கேட்கிறது உனக்கு உண்டாகும். நீ சந்தேகமே படாமல் விசுவாசித்தாயானால் மலையை பெயர்க்கிறதற்கு முடியும். 2 வார்த்தைகள், விசுவாசம், சந்தேகப்படாமல் விசுவாசித்தல், சந்தேகம் இல்லாத விசுவாசம். அப்போ நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் சில நேரங்களில் இந்த காரியங்கள் நடக்கிறதில்லை. சந்தேகமே இல்லாத அளவுக்கு 100க்கு 100 விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுதான் பெரிய காரியங்களை நமக்கு சாதித்து கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் சந்தேகமே இல்லாத விசுவாசம் நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
சீஷர்கள் பல அற்புதங்களை செய்ய கண்டார்கள். இதை என்னால் செய்ய முடியுமா என்று கேட்டால் அவர்கள் ஆமாண்டவரே உம்மால் நிச்சயமா இது முடியும் என்று சொல்லுவார்கள். உம்மால் முடியாது என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏராளம் அற்புதங்களை கண்டார்கள். இயேசு செய்த ஏராளம் அதிசயமான பிரமிக்கத்தக்க காரியங்களை அவர்கள் தங்கள் சொந்த கண்களால் பார்த்தார்கள். ஆகவே இதை செய்கிறதற்கு அவரால் முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் இதை செய்வார், அவராலே எனக்கு இதை செய்து கொடுக்க முடியும் என்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சார்த்தமாய் அனுபவிக்க நம்முடைய விசுவாசத்தின் எல்லைகள் பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். இவைகளை பார்க்க நம்முடைய விசுவாசம் பெரிதாகி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளுக்கும் அற்புதங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே அடிப்படை நோக்கம் என்னவென்றால் மக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே இயேசு கானா ஊரிலே இருந்த கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி முதலாவது அற்புதத்தை செய்தார். அதை செய்தபோது சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்கள் நம்மிடத்தில் விசுவாசத்தை உருவாக்கும். அற்புதங்கள் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணும். அற்புதங்கள் நம்மிடத்தில் இருக்கிற அவிசுவாசங்களை துரத்தும். அற்புதங்கள் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பூரணப்படுத்தும். அற்புதங்கள் இல்லாத ஜெபமும் அற்புதங்களை காணாத ஒரு வாழ்க்கையும் விசுவாசத்தின் வெற்றி படிகளிலே ஏறி செல்லவும் முடியாது, வெற்றி கனியை பறித்து கொள்ளவும் முடியாது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் ஜெபித்து எத்தனை காரியங்களை சாதித்து இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாச ஜெபத்தினால் நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எத்தன்மை உள்ளதாக இருக்கிறது? ஆழமான உறுதியான விசுவாசம் இருக்குமானால் இயற்கையின் மேலேயே அதிகாரத்தை செலுத்துகிறதற்கு முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசுவாவை நம்ம பார்த்தோம் அப்படின்றால், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானான் தேசத்தை யுத்தம் பண்ணி பங்கிட வேண்டும், அதற்காக சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யுத்தம் முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் சாயங்காலமும் வந்துவிட்டது. இப்போ சாயங்காலம் வந்துவிட்டது, இருட்டி விட்டால் இந்த யுத்தத்தினுடைய வெற்றி வரைக்கும் வந்துவிட்டு நாம யுத்தத்தை முடிக்க வேண்டியது வரும். அடுத்த நாள் மறுபடியும் யுத்தத்தை தொடங்க வேண்டி இருக்கிறது. அதற்குள்ளாக எதிரிகள் தப்பித்துக் கொள்ளலாம், வேறு ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்க முடியும். இன்றைக்கு எடுத்த இவ்வளவு பெரிய முயற்சியும் நமக்கு வெற்றியின் அருகில் வந்துவிட்டு கிடைக்காமல் கை நழுவி போய்விடும். சில பேர் சொல்லுவாங்களே, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டவில்லை என்று. அதுபோல கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டக்கூடிய இந்த சூழ்நிலை பறி போய்விடும் என்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் நமக்கு இருக்குமானால் முழுமையான வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு எடுத்த மிகப்பெரிய யுத்த முயற்சிக்கு வெற்றி நமக்கு கிடைத்துவிடும். அல்லாவிட்டால் வெற்றி இல்லாமல் நாம் திரும்ப வேண்டியது வரும். இந்த சூழ்நிலை தான் தோல்வி அல்ல, வெற்றி இல்லாமல் திரும்ப வேண்டியது வருகிறது, முயற்சிக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது யோசுவா சொல்லுகிறார், சந்திரனும் சூரியனும் சந்திக்கின்றது, சூரியன் மறைய போகிறது, சந்திரன் உதயமாக போகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியன் கிபியோன் மலை அருகில வந்து மறைகிற நிலைக்கு போகின்றது. அப்போ சொல்லுகிறார், இல்லை நீ கிபியோன் மேல அங்கேயே நில்லு. சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கில் உதயமாகிறது. அவர் சொல்லுகிறார், நீயும் அசையக்கூடாது, உனக்கும் மாற்றம் வரக்கூடாது, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில் என்று சொல்லுகிறார். அவை இரண்டும் அப்படியே நின்றதை வேதாகமம் நமக்கு பதிவு செய்கின்றது. யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிற்பாடு அதன் இயக்கங்கள் சீராக மாறுகின்றது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாகத்தான் இருந்தார். நம்மை போன்ற சிந்தை, நம்மை போன்ற கஷ்டங்கள், நம்மை போன்ற உற்சாகம் இழக்கின்ற நிலைமைகள், நம்மை போல கர்த்தருக்காக வைராக்கியமும் உள்ள மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்மை போன்றவர் தான். ஆனால் மழை பெய்யக்கூடாது என்று அவர் கருத்தோடு ஜெபம் பண்ணினார், மழை பெய்யவில்லை. மழை பெய்யட்டும் என்று கருத்தோடு ஜெபம் பண்ணினார், மழை பெய்தது. வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணுகிறவர் தான் தேவன்
என்று சொல்லி அதையே அறிக்கை செய்து அதன்படியே நின்றார். அப்படியே ஜபத்தை கேட்டு விசுவாசமுள்ள ஜபத் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினது. இவைகளெல்லாம் நமக்கு எதை சான்று பகருகிறது என்றால், நம்முடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் சந்தேகம் இருக்கின்றது. விசுவாசம் குறைந்து போய் இருக்கின்றது. அந்த நிலை மாற வேண்டும். இன்னொரு உதாரணத்தை வேதத்தில் நம்ம பார்க்கின்ற போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே நம்ம வாசிக்கின்ற போது ஆபிரகாமை குறித்து அந்த வசனம் குறிப்பிடுகின்றது. ஆபிரகாம் அவன் தன்னுடைய விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவனாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக அவன் இருக்கும் பொழுதே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தான் சரீரம் செத்து போனவன், 100 வயதாகிவிட்டது, இனி இதில் ஒரு மாற்றம் வரும், இனி இதிலிருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் திரும்பி வருவேன் என்பதற்கு 100% வாய்ப்பில்லை. ஆனால் அந்த 100% இல்லாத வாய்ப்பை கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசித்தபடியினால் அந்த 100%த்தையுமே தேவன் திரும்ப பண்ணினார். கவனியுங்கள், ஒரு மருத்துவ முறையின்படி, விஞ்ஞான முறைமையின்படி இவனுக்கு குழந்தை பிறக்கிறதற்கு சரீரத்தில் எந்த தகுதியும் இல்லை, 100க்கு 100 முடிந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவன் உயிரோடு இருக்கிறான். இது மட்டும்தான் அதில் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரே காரியத்திலிருந்து தேவன் அவனை மறுபடியும் திரும்பி வந்து பலன் அடையும்படிக்கு செய்தார். இதுதான் நம்முடைய தேவன், இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நாம் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அவிசுவாசமாய் சந்தேகப்படாத விசுவாசம். இதற்கு மாபெரும் வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, ஆனால் சந்தேகப்படாத விசுவாசம் வேண்டும், அவிசுவாசமாய் சந்தேகப்படாத விசுவாசம் வேண்டும். இப்படி இந்த நல்ல விசுவாச அனுபவத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் மாபெரும் வெற்றியை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும். எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன், அப்போஸ்தலர்கள் ஆராதித்த கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் இது எழுதப்பட்டிருக்கிறது நமக்காக. நிச்சயமாய் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் அது நமக்கு நடந்தே தீரும். அது நிச்சயமாய் வந்து சேரும். 100% வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் அது வந்தே தீரும். ஏனென்றால் விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. விசுவாசம் மரித்து போன சூழ்நிலையை மாற்றக்கூடியது. விசுவாசம் எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாத அளவுக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளதையும் பிடித்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளதாய் இருக்கின்றது. உங்கள் இவ்வளவு விலையேறப்பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற காரியம் எப்படிப்பட்டது? உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எப்படிப்பட்டது? உங்கள் வேலையின் காரியம் எப்படிப்பட்டது? உங்கள் குடும்ப வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த காரியங்கள் எப்படிப்பட்டது? இது என் சிந்தைக்கு அப்பாற்பட்டது, என்னால் இதை எதையுமே செய்ய முடியவில்லை, நான் எவ்வளவோ முயன்றும் இது என்னை விட்டு விலகவில்லை. சிந்தியுங்கள், போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை, அல்லது சந்தேகம் இருக்கிறது, அல்லது அவிசுவாசம் இருக்கிறது. இவைகளை நம்மை விட்டு வெளியே புறந்தள்ளிவிட்டு என் கர்த்தர் எனக்காக செய்வார், என் ஆண்டவர் எனக்காக செய்வார், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், என்னால் முடியாது, என் தேவனால் முடியும் என்கிறதை கர்த்தரிடத்தில் உறுதியான அறிக்கையோடு விசுவாசத்தின் நிச்சயத்தோடு ஜெபிப்போமானால் அசையாத மலையும் அசைந்தே தீரும், மாறாத சூழ்நிலை மாறியே தீரும், ஓடுகிற சூரியனும் நின்றே தீரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தை சீர்தூக்கி பாருங்கள். இரண்டாவதாக, இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இன்னும் என்ன செய்யும் என்கிறதற்கு யாக்கோபினுடைய நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசன பகுதியிலே நம்முடைய விசுவாசம் நோயின் மேல் அல்லது வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயின் மேல் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுகின்றது. அல்லது
கொடிய நோய்களிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றது, வெற்றியை தருகின்றது. இந்த வசனத்திலே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அல்லது காப்பாற்றும் அல்லது தப்புவிக்கும். எப்படி என்று இந்த வசனம் சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்படி என்றால் கவனிங்கள், நம்முடைய விசுவாசத்துடன் கூடிய ஜெபம் தேவன் இறங்கி வந்து நமக்காக அந்த காரியத்தை செய்ய வைக்கும் அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லாவிட்டால் விசுவாசத்துடன் கூடிய, சந்தேகமே இல்லாத விசுவாசத்துடன் கூடிய ஜெபம் தேவன் நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறதற்கு பாதை அமைத்து கொடுக்கின்றது. அவருடைய மனதில் இவனுக்கு இதை செய்வோம், என் பிள்ளைக்கு இதை செய்யணும் என்கிற அந்த ஒரு நிலையை உருவாக்குகிறது நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம். அப்படி என்றால் தேவன் அதை செய்ய மாட்டார் என்கிறது அல்ல. நம்முடைய விசுவாசம் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு அந்த காரியத்தை அவரே செய்ய வைக்கும் அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இன்றைக்கு நாம் எடுக்கின்ற ஜபங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு அப்நார்மலானதாக இருக்கின்றது. நல்லா சிந்திக்கணும், கர்த்தர் எனக்கு இதை செய்து கொடுப்பார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்களேன். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசம் உள்ள ஜபம். ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், ஊழியக்காரரை வரவழைத்திருக்கிறாங்க, ஊழியக்காரர் இவனுக்காக ஜெபிக்கிறார், இவனும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறான். இங்க சங்கமிக்கக்கூடிய காரியம் ஊழியக்காரருடைய விசுவாசமும் வியாதியஸ்தனுடைய விசுவாசமும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபத்தில் நிற்கின்றது. இந்த ஜெபம் தேவனே வந்து அவனுக்கு அற்புதத்தை செய்ய வைக்கின்றது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம், எத்தனை பிரமிப்பான காரியம். தேவன் கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்பும்படிக்கு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு 100க்கு அதிபதி வருகிறார். அவனுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று. அப்போ வந்து அவளை குணமாக்க வேண்டும் என்று அழைக்கின்ற போது இயேசு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். போய் வழியிலே அவனுடைய விசுவாசத்தை குலைக்கும்படிக்கு பிள்ளை மரித்து போன செய்தி வருகிறது. இயேசு சொல்லார், பயப்படாதே, நீ திடனாயிரு, தைரியமாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று அவனை தைரியப்படுத்துகிறார். இயேசு போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். இதே போலதான் இங்கே கர்த்தர் அவனை எழுப்புவார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசம் சாதாரணமானதல்ல, அது மேலானது. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் வந்து அந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார். அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு மேலானவர்களாக இருக்கின்றோம். இதில் இந்த வசன பகுதி இன்னும் நம்ம கருத்தாக பார்க்கின்ற போது ஒருவன் அந்த யாக்கோபு 5வது அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். வியாதி வந்துச்சுன்னா சபையின் மூப்பர்களை அழைங்க, அவங்க வந்து எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்கட்டும், நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அழைக்கப்படுகிற ஊழியக்காரர், வியாதிப்பட்டிருக்கிற மனுஷன், இவர்கள் இருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது கர்த்தரும் அங்கே வருகிறார். 2 பேரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது 3வது நபராக தேவன் அங்கே எழுந்தருளுகிறார். 2 பேரும் ஒருமனப்படுகிற காரியத்திலே அவர்களுக்கு அதை செய்து கொடுக்கிறதற்காக தேவனே அங்கே பிரசன்னமாகிறார். அப்படியானால் விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதியை நீக்குகிறதற்கு கர்த்தரை வரவழைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் அங்கே வருகிறார், கர்த்தர் செயல்படுகிறவராக மாறுகிறார். ஆகவே ஊழியக்காரனோ அல்ல, கர்த்தர் அங்கே செயல்படுகிறார். அப்போ ஊழியக்காரனை கூப்பிட சொல்றாங்க, கர்த்தர் அவனை எழுப்புகிறார். இது எப்படி நடக்கிறது? ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
கர்த்தர் அவனுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்கள் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்கள், அந்த வசனத்திலே கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அப்போ தேவ ஊழியர்களோடு கூட இருந்து செயல்படுகிறவர் தேவன். இதுதான் அதனுடைய ரகசியம். விசுவாசத்தோடு ஒரு தேவ ஊழியக்காரனும் விசுவாசத்தோடு ஒரு விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளை சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரனோடு கூட இருந்து விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய அவிசுவாசம் நீக்கப்பட்ட முழு நிச்சயமுள்ள நம்பிக்கையினாலே நிறைந்த விசுவாசத்தை மேன்மைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் அவனோடு இருந்து கிரியை நடப்பிக்கிறார், அவனோடு இருந்து செயல்படுகிறார். அதனாலதான் கர்த்தர் அவனை எழுப்புவார். மனிதன் அல்ல, கர்த்தர் எழுப்புவார். விசுவாசம் உள்ள ஜெபம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தரும் வருகிறார். அவன் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ பிள்ளைகளோடு தேவ ஊழியர்களோடு அல்லது உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அங்கே வருவார். நீங்க கேட்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக சேர்ந்து உறுதியான விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அங்கே வருவார். கர்த்தர் அங்கே வருவார். ஆண்டவர் என்னுடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்க கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் வருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் வருவார். உங்களுடைய ஜெபத்தை பார்ப்பார், விசுவாசத்தை பார்ப்பார், அங்கேயே உங்களுக்காக செயல்படுவார். இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய மேன்மையான காரியம். ஆகவே கர்த்தர் இந்த காரியத்தை ஆச்சரியமாக செய்கிறார். ஊழியக்காரர்களுக்கும் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது அதில் குறிப்பாக 18வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கின்ற பொழுது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களை குறித்து சொல்லுகின்ற போது நீ விசுவாசத்தோடு ஒரு வியாதியஸ்தன் மேல் கை வைத்து ஜெபித்தால் அவனுக்கு சுகமாகும், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் யாரிடத்தில் எழும்புகிறதோ அவனோடு கர்த்தர் இருக்கிறார். விசுவாசத்தோடு எந்த இடத்தில் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு அருகிலே கர்த்தர் நிற்கிறார். விசுவாசத்தோடு யார் மேலே இவன் கையை வைக்கிறான் கர்த்தர் கர்த்தருடைய கரமும் அவனோடு கூட இருக்கிறது. கர்த்தரும் அந்த வியாதியஸ்தன் மேல் கையை வைக்கிறான். விசுவாசத்தோடு முழங்கார் படிட்டு எந்த காரியத்துக்காக அவன் ஜெபிக்கிறானோ கர்த்தர் அந்த காரியத்தில் அவனோடு கூட நிற்கிறார். ஆகவே வெற்றி உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளை 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது காரியம், விசுவாசம் உள்ள ஜெபம் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவனாக மாற்றுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயின் மேல் அல்லது வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு பிசாசு பிடித்திருந்த மகனை தகப்பன் சீஷர்களிடத்துல கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்துல. அந்த சீஷர்கள் அதை எவ்வளவோ முயற்சி செய்தும் அது புறப்பட்டு போகவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது காலையில் இயேசு கிறிஸ்து வருகிறார். மலையிலிருந்து இறங்கி அவர் வருகின்ற பொழுது அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை அதட்டுகிறார். அவன் விடுதலை ஆகிறான். இப்போ சீஷர்கள் தனித்து வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களால் ஏன் இதை துரத்தி விட முடியாமற் போனது? அப்படி கேட்கின்ற போது இயேசு சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். சீஷர்கள் பல அற்புதங்களை செய்தவர்கள், பல நோய்களை குணமாக்கினவர்கள், பல பிசாசுகளை துரத்தினவர்கள். இந்த இடத்திலே அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது.
கொஞ்சம் அவிசுவாசம் இருந்தபடியினால் இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாமற் போய்விட்டது. இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க விசுவாசத்தின் உறுதி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஜெபம், கடுகு விதை அளவு விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணினால் உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்களுக்கும் உரியதுதான். இந்த வார்த்தை நாம் ஒவ்வொருவருக்கும் உரியது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனால முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் உறுதியான விசுவாசத்தோடு, சந்தேகம் இல்லாத விசுவாசத்தோடு, மிக நிச்சயமான விசுவாசத்தோடு, இது நிச்சயம் நடக்கும் என்கிற தைரியத்தோடு, விசுவாசத்தின் உறுதியோடும் ஒருவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் அந்த மனுஷனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை பிசாசின் போராட்டம் உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு முன்னே, உங்கள் ஊழியத்தில் நிற்கக்கூடும். விசுவாசத்தோடு நிற்பீர்களானால் பிசாசுகள் ஓடி போகும். எவ்வளவு பெரிய பிசாசாக இருந்தாலும் அது விலகி போகும். இதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது 21வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். 2 காரியத்தை சொல்லுகிறார் சீஷர்களிடத்தில். ஏன் உங்களால் அதை துரத்த முடியவில்லை என்றால், உங்களிடத்தில் அவிசுவாசம் இருக்கிறது. உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லுகிறார். இன்னும் கீழே சொல்லுகின்ற போது, நீங்க உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இந்த பிசாசை துரத்த முடியாது. அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? சீஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சீஷர்கள் உபவாசித்து ஜெபித்தால் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மாற மாட்டேங்குது, குறிப்பிட்ட போராட்டம் விலக மாட்டேங்குது. அப்படி இருக்கின்ற பொழுது உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கும் போது 2 காரியங்கள் நடைபெறும். ஒன்று, நம்மிடத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கி போய்விடும். 2வது காரியம், நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். அப்போ பாருங்க, சீஷர்கள் இடத்துல இருக்கிற அவிசுவாசம் அது நீங்க வேண்டுமானால் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்போ அவிசுவாசம் நீங்கி போகும், விசுவாசமும் பெருகி வந்துவிடும், அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிசாசின் மேல் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுகின்றது. பிசாசுக்கு நிற்கவே முடியாது. ஒருவன் விசுவாசத்தோடு ஜெபிப்பானால் எந்த பிசாசும் புறப்பட்டு போய்த்தான் ஆகும். அது மறைந்திருக்க முடியாது, வேறு வடிவத்தில் நிற்க முடியாது, வேறு காரியத்தின் கீழே அது நின்று செயல்படுகிறதற்கு முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசிக்கிற மனுஷன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 3 காரியங்களை பார்த்தோம். விசுவாசமுள்ள ஜெபத். இந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் முதலாவது காரியம், இயற்கையின் மேல் அவனை அதிகாரம் உள்ளவனாக இந்த ஜெபம் மாற்றுகின்றது. இயற்கையே அவன் தேவைப்பட்டால் கட்டுப்படுத்துகிறதற்கு முடியும். எவ்வளவு வல்லமையானது பாருங்கள். பொதுவாக இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் மழை பெய்ய வைக்கிறதற்கும் விசுவாசம் உள்ள ஜெபத்தால் முடியும். மழையை தடை செய்வதற்கும் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் முடியும். வானத்திலிருந்தே அக்னி இறங்க பண்ண வேண்டுமானால் அதுவும் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் முடியும். ஆகவே விசுவாசம் உள்ள ஜெபம் இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்துகின்றது, இயற்கையின் மேல் வல்லமை உள்ளதாக மாறுகின்றது. 2வதாக, விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகின்றது. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அதன் மேல் அவனை அதிகாரம் உள்ளவனாக்குகிறது. அவன் விசுவாசத்தோட நீ நீங்கி போ என்று சொன்னால் அது நீங்கி போய் விடுகின்றது. அதற்கு மேல் அதால நிற்கிறதற்கு முடியவில்லை. தேவன் அதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தினால் வியாதியின் மேல் வெற்றி கிடைக்கின்றது. 3வதாக, விசுவாசம் உள்ள ஜெபம் பிசாசின் மேல் வெற்றி கொள்ள வைக்கின்றது. பிசாசு நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அவன் செய்கிற காரியங்களின் அடிப்படையிலே அவன் என்னென்ன இது பிசாசு செயல்படுகிறான் என்கிறதை நம்மால கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்தோட ஜெபித்தால் பிசாசுகளின் மேலேயே நாம் வெற்றி கொள்ளுகிறதற்கு முடியும். இதைவிட ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை எங்க இருக்கிறதற்கு முடியும்? நோயின் மேலே வெற்றி, பிசாசின் மேலே வெற்றி, இயற்கையின் மேலே வெற்றி. இவ்வளவு பெரிய வெற்றியும் உடைய ஒரு மாவீரர்களாக நம்மை மாற்றுகிறது அசைக்க முடியாத, சந்தேகம் இல்லாத விசுவாசத்துடன் கூடிய ஜெபம்.
ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் சாதாரணமானதல்ல. நம்முடைய ஜெபம் அற்பமானது அல்ல. இவைகளெல்லாம் மிகவும் வல்லமையானது. ஏற்றபடி பயன்படுத்தி விசுவாசத்தோடு ஜெபித்து அதிகாரத்தோடு ஜெபித்து வெற்றி காண்போம். கர்த்தருடைய சாட்சிகளாய் நிற்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் விசுவாசத்தின் ஜெபத்தின் மேன்மையான வெற்றிகளை காண உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.